இப்போ நம்ம வாழ்க்கையில் முதல்ல ஆரம்பிக்கும் போது என்ன தெரியுமா, நல்லா பல்லு விளக்குறது இல்லை ஒரு விஷயம், நல்லா குளிக்கிறது இல்லை ரெண்டாவது விஷயம், நம்ம உடலை பயிற்சி கொடுக்கறது இல்லை மூன்றாவது விஷயம். இந்த மூணும் இல்லாமல் நாலாவது என்ன செய்கிறோம், சாப்பிட்ற உணவெல்லாம் இதுதான் உணவுன்னு சாப்பிட்றோம். என்ன, சைவத்தையும் சாப்பிட்றோம், அசைவத்தையும் சாப்பிட்றோம், கண்டது கர்மாந்திரம் எல்லாம் சாப்பிட்றோம். இந்த உடலை இப்போ ஒன்றும் வேண்டாங்க, ஒவ்வொருத்தரையும் எப்பையா பேதி எடுத்துன்னு கேட்டால், ஐயா பேதி எடுக்கிறதுனா என்ன, அது என்னன்னு சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படி கேட்குற உலகமாக இருக்குது இன்றைக்கி. ஏன்னா பிறந்தா பிடிச்சுமே ஒருத்தர் பேதி எடுத்து சரித்திரமே கிடையாது. எப்படியா நோய் வராமல் இருக்கு. நம்ம மோட்டார் பைக் ஓட்டுறோம், அது ஒரு 10,000 கிலோமீட்டர் போச்சுன்னா ஆயில் மாத்திரமா இல்லையா? அந்த வண்டிக்கே 10,000 கிலோமீட்டர் ஓடுனா ஆயில் மாத்திரமே, நமக்கு அறிவு வேண்டாம்? இவ்வளோ பெரிய உடம்புக்கு ஒரு தடவை பேதி எடுத்தோமா அப்படின்னா இல்லை. சித்தர்கள் என்ன சொன்னாங்க, தினம் இருமுறை, வாரம் இருமுறை, மாதம் இருமுறை, வருடம் இருமுறைன்னு சொன்னாங்க. அப்போ இந்த இருமுறை சொன்னாங்களே, என்னத்தான் அப்படி சொன்னாங்க? தினம் இருமுறைனா 2 முறை பாத்ரூம் போகணும், மலம் கழிக்கணும். வாரம் 2 முறைனா வாரம் 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். மாதம் இருமுறைனா ஆணும் பெண்ணும் உடல் உறவு வைத்துக் கொள்வது மாதத்தில் 2 தடவை தான் வைக்கணும், 15 நாளைக்கு ஒரு முறை. வருட இருமுறைனா உடம்பை பேதி எடுத்து சுத்தப்படுத்தணும், 6 மாதத்துக்கு ஒரு முறை. இதெல்லாம் செஞ்சாவே உடல் திருமேனியாக மாறும். என்ன மேனி? திருமேனியாக மாறும். திருமேனின்னு என்ன? இறைவனுக்கு நிகரான உடலாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட உடலை அதிசயமாக உடலை மாற்றிக்கொள்ள முடியும். நாம் சாப்பிட்ற உணவு சரியானதா அப்படி உன் மனசில் தெரியணும், அதை தான் நீ சாப்பிடணும். இந்த உணவு சாப்பிட்டா நல்லதுன்னு உன் மனசு சொல்லும், இந்த உணவு சாப்பிட்டா தப்புன்னு சொல்லும். அதுலேயே நீ புரிஞ்சிக்க முடியும். நீ சாப்பிட்ற உணவு இது சரி இது தப்பு அப்படி உன் மனம் எது சொல்லுதோ அது பிரகாரம் போ. இப்போ பசுமாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது சாப்பிட தலையை கொண்டு போய் பாருங்க, அதுக்கு எதாவது சொல்லி கொடுத்தாங்களா? அந்த தலை தாம்பை போட்டிங்கன்னா அது திங்காது. ஏன்? அது வேண்டாம், இது தப்பான உணவுன்னு அதை எடுத்துக்காது. எது ரைட்டு, இதுதான் சரியான உணவு, இதை தான் எடுத்துக்கணும். ஏன்? அந்த தாய் அப்படி சொல்லி கொடுத்துட்டு போயிடுச்சு, இந்த உணவை தான் கடிக்கணும், இந்த உணவை கடிக்கக்கூடாது அப்படின்னு. அதை கற்றுக்கிட்டு அது பிரகாரம் தான் அது நடக்குது. மனசு தான் பிறந்தவன் நாம் என்ன பண்ணணும், நல்லா கற்றுக்கிட்டு எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், வச்சு வணக்கலாம், எவ்வளோ வேணால் லோட் ஆகட்டும், அது அப்புறம் பேசிக்கலாம். இது எது காரணம்? ஆசை. இந்த ஆசையினால் அளவுக்கு மிஞ்சிய உணவுகளை எடுத்து இந்த உடலையை கெடுத்து. ஒன்று புரிஞ்சுக்க, பகலில் ஒரு மனிதன் தூக்கக்கூடாது. முக்கால்வாசி பேர் பகலில் தான் தூக்கம். அப்படி சுகமாக தூங்கினா நல்லாயிருக்கும். எப்போ? சாப்பிட்டோடனே தூங்கினா நல்லாயிருக்கும். இப்போ கேட்பாங்க, குருஜி கிரியா பண்ணிட்டா காலைல தூங்கலாமா வேண்டாமா? 3:20 பண்ண சொல்கிறீங்க, 3 4 வரைக்கும் பண்ணிடுறேன், அப்புறமா தூங்கலாமா? நல்லா தலைவாணி வச்சு காலுக்கு தலைக்கு வச்சு நல்லா படுத்து தூங்க அப்படின்னு. ஏங்க பிரபஞ்சம் கிளம்புறதே 3:20 4:20. அதுலேருந்து இன்றைய பொழுது மகிழ்ச்சியாக மாறணும். தூக்கம் வேணும், அதுக்காக இது வேண்டான்னு சொல்ல வரல. எப்போ வேணும்? சூரிய அஸ்தமனம் ஆனால் தான் தூங்கணும். எப்போ தூங்கணும்? இரவு 8 மணிக்குள்ள தூங்க ஆரம்பிச்சிடணும். எப்போ எந்திரிக்கணும்? விடிய காலை 3:20 எந்திரிச்சிக்கணும். இந்த மாதிரி இருந்து ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் தூக்கம் இருந்தால் போதுமானது. இந்த உடல் எப்போது சுறுசுறுப்பாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். இந்த உடல் தேகத்தில் எந்த நோயும் வராது. நோய் வருதுன்னா நம்மளை கேட்டு தான் உள்ளே வரும், இல்லைன்னா வரவே வராது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ என்ன பண்ணுறீங்க தெரியுமா, சும்மா சாதாரணமாக போனீங்கன்னா எனக்கு கிறுகிறுன்னு வந்துச்சு என்னையா பண்ணுன்னு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா டாக்டர் என்ன சொல்லுவார், உடனே சுகர் செக் பண்ணுவார். நேற்று என்ன பண்ணியிருப்பேன், ஒரு 1/2 கிலோ லட்டை சாப்பிட்ருப்பேன். அது என்ன பண்ணும், சுகர் உடம்புல ஏறி இருக்கும், அதுக்காக கொஞ்சம் மயக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீ உடனே என்ன பண்ணுவேன், மயக்கம் வந்து டாக்டர் என்னால் முடியலன்ட்டு போவேன். அவர் என்ன பண்ணுவார், சுகரை செக் பண்ணிவிட்டு சுகர் மாத்திரையை போட்டு, ப்ரெஷர் மாத்திரையை போட்டு, அல்சர் மாத்திரையை போட்டு, அதையெல்லாம் கெடுக்காமல் இருக்கிறதுக்கு இன்னொரு மாத்திரையை போட்டு, உடம்புடைய மாத்திரையை போட்டு கொடுத்துருவார். மொத்தம் 7 மாத்திரை திரும்ப ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு. உன் கல்லீரல் என்ன ஆகும், மண்ணீரல் என்ன ஆகும், கிட்னி என்ன ஆகும், இதயம் என்ன ஆகும்,
நல்லா யோசனை பண்ணிப்பார். உன் உடம்பை நீயே கெடுத்துக்கொள்கிற. இந்த கெடுத்துக்கிற காரணத்துக்கு காரணம் என்ன? நீ தான். உடலை அற்புதமாக பேணி காக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 2 முறை தான் உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். அளவோடு சாப்பிட்டு அளவோடு அற்புதமாக வாழுங்கள். உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். எந்த நோய் வராது. ஐயா, எனக்கு நோயெல்லாம் வந்துருச்சு, என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம். முதல்ல கிரியா கற்றுக்க. அதனுடைய அடிப்படையில் என்னென்ன விளக்கங்கள் சொல்கிறாங்களோ அது பிரகாரம் நீ நடந்துக்க. உன் உடல் ஆரோக்கியமாக மாறும். இதுதாங்க தேவை. சும்மா போட்டு குழப்பிக்காத, தேவையில்லை டென்ஷன் ஆகாத. மனம் கெட்டு போயிட்டால் மகிழ்ச்சி எல்லாம் கெட்டு போயிடும். குடும்பமே கெட்டு போயிடும். வாழ்க்கையே கெட்டு போயிடும். எல்லா நோயும் வந்துடும். இதுதான் உண்மை. அதனால் தயவு செய்து ஒவ்வொருவரும் முதல்ல எப்படி செய்யணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒரு கலையை கற்றுக்கிட்டு அது மூலிமா சில ரகசியங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை மலர ஆரம்பிங்கள். சந்தோஷமாக மலரட்டும், ஆனந்தம் பெருகட்டும், அற்புதம் பொங்கட்டும், பேரானந்தமாக வாழலாம். நன்றி, வணக்கம்.